ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெஃப்னா பெட்டி கிச்சன் ரெசிபீஸ். நான் உங்களுக்கு சிக்கன் ஒரு வித்தியாசமான முறையில் சமைச்சு காட்ட போகிறேன். இந்த முழு சிக்கனை நான் இப்படியே உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். நீங்கள் உங்களோட வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கு இப்படி சமைச்சு அவங்களோட பாராட்ட பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் இப்போ இந்த சிக்கன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதோட நான் சோறும் உங்களுக்கு கட்லட், அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக ஒரு சலாட்டும் செய்ய போகிறேன். வாங்க இனி இதுக்கு முதல்ல நான் இஞ்சி ஒரு துண்டும் 50 கிராம் வெள்ளைப்பூடும் எடுக்கிறேன். இது ரெண்டையும் நான் சேர்த்து முதல் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கிறேன். இந்த முழு சிக்கனுக்கு மசாலா மிக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். இந்த அரைச்சி வச்ச இஞ்சி எடுத்துருக்கிறேன். அதோட 2 மேசக்கரண்டி கோதுமாமா, 1 மேசக்கரண்டி சீனி, 1 மேசக்கரண்டி மிளகாத்தூள், 1 மேசக்கரண்டி சிக்கன் மசாலாத்தூள், மிளகுத்தூள், தேசிக்காய், உப்பு, சோயா சாஸ், ஒய்ஸ்டர் சாஸ் எடுத்துருக்கிறேன். இதை எடுத்துகிட்டு முதல்ல நாங்கள் இந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த மசாலா செய்கிறதுக்குரிய மிளகாத்தூள் 1 மேசக்கரண்டியையும், சிக்கன் மசாலாத்தூள் 1 மேசக்கரண்டியும், மிளகுத்தூள் 1 டீஸ்பூனும், அதோட உப்பும் சீனி 1 மேசக்கரண்டியும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாங்கள் முதல்ல இதை மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மிக்சரை தான் நாங்கள் இப்போ சிக்கனுக்கு பூச போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் சோயா சாஸ் 1 மேசக்கரண்டியும், அதோடு சேர்த்து ஒய்ஸ்டர் சாஸ் 1 மேசக்கரண்டியும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். முதல்ல சோயா சாஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒய்ஸ்டர் சாஸ் 1 மேசக்கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த சிக்கனில் பூசுறதுக்கு மேலே 1 மேசக்கரண்டி அளவு ஆயில் சேர்க்குறோம். அந்த எண்ணெய் நீங்கள் குக்கிங் ஆயில் இல்லாட்டி கோகோனட் ஆயில் சேர்க்கலாம். ஆயிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனில் கையால் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், எல்லா இடமும் பூச போகிறேன். சிக்கனில் நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் இந்த டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த சிக்கன் ஃபுல்லாக முன்பக்கம் பின்பக்கம் இந்த சிக்கனுக்கு உள்ள எல்லா பக்கமும் நான் இதை பூசணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பூசுங்க. இந்த இதுக்கு நீங்கள் காலையில் நீங்கள் விடிய நேரத்துக்கு செய்கிறேன்னு சொன்னால், நீங்கள் முதல் நாள் தீரவே இதுக்கு நீங்கள் இப்படி செய்து வைக்கலாம். விடிய மதியத்துக்கு சமைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் காலையில் நீங்கள் செய்து இதை நீங்கள் வைக்கணும். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனோட நல்லா ஊறும். இந்த மசாலா எல்லாம் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் நல்லாவே பூசணும். பூசின பிறகு நீங்கள் ஃபோக் கொண்டு எடுத்து இப்படி குத்தணும். குத்தினா தான் இந்த மசாலா இந்த சிக்கனுக்குள்ளே இறங்கும். பாருங்கள், இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் இது இப்படி 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 குத்தணும். குத்த 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 தான் இந்த ஓட்டைக்குள்ளால் அந்த சிக்கன் மசாலா வரும். அது மாதிரி மற்ற பக்கமும் நீங்கள் புரட்டி ஃபுல்லாகவே குத்தணும். சிக்கனில் அந்த ஃபோக்கில் அரைவாசிக்குள்ளே போகிற மாதிரி அப்படி நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக குத்தணும். குத்தினா தான் அந்த பாருங்க இப்படி உள்ளுக்குள்ளே போகணும் அந்த மசாலா. இப்படி நீங்கள் குத்தி கொண்டே இருக்கணும். இந்த நேரம் ஒருக்கா நான் என்னென்னா தேசி புளி விடுறேன். தேசி புளி அந்த சிக்கனுக்கு மேலே விட்டுட்டு திருப்பி குத்தணும். நாங்கள் குத்தினா தான் அந்த புளியெல்லாம் திருப்பி அந்த அதுக்குள்ளே போகிற மாதிரி. ஃபஸ்ட்டுக்கே தேசி புளி விடுறல, இப்படி தான் தேசி புளி விடுறது. என்ன இப்போ இந்த டைம் விட்டால் தான் அந்த திருப்பி அந்த மசாலாவுக்கு மேலே அந்த புளி சேர்றது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், திருப்பியும் இந்த மாதிரி குத்தணும். அதை மாதிரி முன்பக்கம் திருப்பி நான் தேசி புளி விட்டுட்டு அதே மாதிரி செய்கிறேன். இதே மாதிரியே நீங்களும் செய்யுங்க. பாருங்கள், இந்த சிக்கனை இப்படி குத்தக்குள்ளே இந்த தேசி இதெல்லாம் அந்த புளி டேஸ்ட் எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கோதுமை மாவு எடுத்து இந்த டஸ்ட் பண்ணின மாதிரி மேலால் தூவுறேன். மேலால் தூவி போட்டு அதை நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பூசி விடணும். அப்போ தான் அந்த மசாலா நல்லா அதோட ஒட்டின மாதிரி இருக்கும். இல்லாட்டி அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் நான் இது போட்டு நல்லா அந்த உள்ளுக்குள்ளேயும் கோதுமை மாவு கொஞ்சம் போட்டு இந்த மசாலாவுக்கு எல்லாம் சிக்கனில் அதில் ஒட்டுற மாதிரி இருக்கிறது தான் இந்த கோதுமை மாவு போடுறது. அப்போ அந்த ஒட்டி இருக்கக்குள்ளாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நாங்கள் இது பண்ணுற நேரம் அது கலண்டு வந்துடும் அந்த மசாலா எல்லாம். அதுக்காக தான் இப்படி செய்கிறது. சரிங்க, நீங்களும் இப்படி கோதுமை மாவு போட்டுட்டு அதுக்கு மேலால் இது பண்ணி நல்லா ஷேப் பண்ணி அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நாங்கள் இப்படி செய்யணும். இப்படி செய்துட்டு நான் இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நான் இதை இப்போ ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட குறைஞ்சது 5 மணி நேரம் மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதுக்கு நான் முட்டை அவிக்கிறேன். அதோட உருளைக்கிழங்கு வைக்கிறேன். இந்த சிக்கனுக்குள்ளே வைக்கிறதுக்கு கறி செய்ய போகிறேன்.
இந்த முட்டையும் அந்த சிக்கனுக்குள்ளே நாங்கள் வைக்கிறோம். பாருங்கள், உருளைக்கிழங்கு மவிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நான் 5 முட்டை எடுத்துருக்கிறேன். அதோட உருளைக்கிழங்கு ஒரு 300 கிராம் எடுத்துருக்கிறேன். இல்லை நான் இப்போ அவிச்சு எடுத்துட்டேன். இந்த முட்டையை வந்து சிக்கனுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். அதோட லீக்ஸ் 100 கிராம், கேரட் வந்து ஒரு 2 கேரட் எடுத்து இப்படி சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம் பெரிய பொம்பாய் வெங்காயம் ஒன்று நான் வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், துண்டு மிளகாத்தூள், இது இவ்வளவு எடுத்துருக்கிறேன். இது நான் இந்த சிக்கனுக்குள்ளே வைக்கிறதுக்கு கறி செய்கிறதுக்கான பொருட்கள். வாங்க இப்போ நாங்கள் இந்த கறி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். உருளைக்கிழங்க முதல்ல அவிச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுங்க. அப்படி இந்தளவு பார்த்துக்கு எடுத்தால் போதும். ஆயிலும் ஓவராக நீங்கள் மசிக்க தேவையில்லை. இப்படி துண்டுகள் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் நசிச்சு எடுங்க. நாங்கள் இனி ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஒயிலை போடுவோம். ஒயிலை போட்டு நல்லா எண்ணெய் வச்சோடனே வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அந்த ஒரு வெங்காயத்தை நான் போடுறேன். இதை போட்டு நல்லா வதக்குவோம். வதக்கி ஒரு ப்ரௌன் பொன் நிறத்துக்கு வந்தோடனே அதுக்குள்ளே நான் சின்ன வெட்டி வச்சுருக்கிற இந்த கரெக்டாக சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் வந்துட்டு இதுக்குள்ளே இப்போ கரெக்டாக சேர்க்குறேன். கரெக்டாக சேர்த்து இந்த எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போட்டு நல்லா நாங்கள் இதை வதக்குவோம். அதோட நான் இப்போ இந்த கேரட் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தோடனே லீக்ஸ் சேர்க்குறேன். லீக்ஸ் 100 கிராம் வட்டி வச்சுருக்கிறேன். இப்படி சின்னன்னா இந்த லீக்ஸை நான் இதோடு சேர்த்து வதக்குறேன். பாருங்கள், இந்த லீக்ஸில் கலர் கொஞ்சமாக மாறக்குள்ள நான் இந்த மசாலா தூளில் சேர்க்க போகிறேன். மிளகுத்தூள், மஞ்சள் தூள், துண்டு மிளகாத்தூள், உப்பு, இதை நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா இது மிக்ஸ் பண்ணி தாளித்து அந்த மசாலா எல்லாம் இதோட அந்த கறி மாதிரி இந்த செய்கிறதுக்கு இதோட நல்லா தாளித்து எல்லாம் அந்த பச்சை வாசம் போன பிறகு இந்த மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன். இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு ஆயிலும் நான் சொன்ன மாதிரி ஆயிலும் ஓவராக இது பண்ணிட்டாங்க. இந்தளவு துண்டு மாதிரி செய்தீங்கடா. ஓகே, இப்போ உப்பு ஒருக்கா டேஸ்ட் பாருங்கள். உப்பு டேஸ்ட் இல்லாட்டி அதுக்கு இதை நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. ஓகே, இப்போ நான் இதை எடுத்துட்டேன். இந்த கறியை நான் இப்போ 5 மணி அதுக்கப்புறம் அந்த சிக்கனை எடுத்து அதுக்குள்ளே நான் இந்த கறியை வைக்க போகிறேன். கறியை உள்ளே வைக்கக்குள்ளே இந்த முட்டையை நான் சேர்த்து அதுக்குள்ளே உள்ளே வைக்கிறேன். பாருங்கள், இந்த சிக்கன் வந்து நல்லாவே எல்லா மசாலா ஊறி இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இப்படி கையை விட்டு இந்த முட்டை அந்த கறியில் உள்ளுக்குள்ளே நல்லா அடையணும். நல்லா அந்த ஃபுல்லாக அதுக்குள்ளே போகும் வரையும் நீங்கள் நல்லா ஊற்றுங்க. ஊற்றிட்டு இந்த சிக்கனை வந்து இந்த பொரிச்சும் செய்யலாம். இது நான் உங்களுக்கு ஓவனில் பேக் பண்ண போகிறேன். பொரிக்கிறேன்னா அந்த துறந்திருக்கிற அந்த பக்கத்தை நீங்கள் ஊசி நூலால் தைச்சி விடலாம். பெரிய ஊசி எடுத்து நூலால் கட்டி தைக்கலாம். பிறகு அந்த நூலை நீங்கள் அவிட்டு விடலாம். இல்லாட்டி இந்த கிணக்க கறி ஓவராக வைக்காமல் முட்டையை வச்சு போட்டு நீங்கள் தச்சு போட்டு டொத்பிக்கால் இது பண்ணி போட்டு நீங்கள் பொரிச்சு போட்டு பிறகு நீங்கள் அந்த கறியை அந்த செய்த கறியை பிறகு வச்சு போட்டு நீங்கள் ஒரு நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரியும் முன்னுக்கும் போட்டு மடுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஓவனில் தான் நான் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த முட்டையல் அவிச்ச முட்டையல் இதெல்லாம் நான் இந்த கறியெல்லாம் இதுக்குள்ளே சேர்க்குறேன். உள்ளுக்குள்ளே கோழியோட அளவை பொறுத்து இந்த இது வந்து மாறுபடும். இல்லை கோழி வந்து பெருசாக இருக்குமென்னு சொன்னால் உங்களுக்கு கூட இது உள்ளுக்குள்ளே வைக்கலாம். இப்போ நான் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு நான் இப்போ இது ஓவனில் போடுறபடியாக டூத்பிக்கால் நான் குத்தி இதை இந்த பின்பக்கத்தை சதையை எடுத்து தெரியாத மாதிரி டூத்பிக்கால் நான் குத்தி விட்றேன். குத்தி விட்டுட்டு நாங்கள் இப்போ இதை ஓவனுக்கு போட போகிறோம். இது அவ்வளோ ஈஸியான ஒரு வேலை, கஷ்டமான ஒரு வேலையே இல்லை. இந்த சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரையும் விரும்பி சாப்பிடலாம். இதுக்கு மேலே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், இவ்வளோ தான் நாங்கள் இதுக்கு ஆயில் பாவிக்க போகிறோம். இந்த சிக்கனில் இருக்கிற அந்த அதில் சிக்கனில் இருக்கிற ஆயில்லையும் இந்த கொஞ்சமாக போகிற ஆயில்லையும் தான் அது பேக் ஆக போகுது. பாருங்கள், இப்போ நான் 10 நிமிஷம் ஆல்ரெடி 170 ஃபேரன்ஹீட்டில் 10 நிமிஷத்துக்கு டிகிரியில் நான் ஹீட் ஆகின பிறகு தான் இதை உள்ளுக்குள்ளே போடணும். ஹீட் ஆகிட்டுது, நான் உள்ளே வைக்கிறேன். வச்சுட்டு கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ இதை ஒரு மணித்தியாலம் 170 ஃபேரன்ஹீட்டில் 1 மணித்தியாலம் நான் போடுறேன். போட்டு பாருங்கள், 1 மணித்தியாலத்தை எடுக்கக்குள்ள இது நல்லாவே பேக் ஆகி வந்திருக்குது. இந்த சிக்கன் கலரை பார்க்கக்குள்ள வேறு வாசம் எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு.
பாருங்கள் அப்படி ஒரு கோல்டன் கலரில் ரோஸ் பண்ணின மாதிரி வந்துருக்குது. பார்க்க உங்களுக்கு விளங்கும். இப்போ நாங்கள் இந்த சிக்கனுக்கு இது தனியாகவும் சாப்பிடலாம். இது ஈவினிங்கில் நீங்கள் செய்து சும்மா பானுகளோடையும் சாப்பிடலாம், பான் ரொட்டியோடையும் சாப்பிடலாம். பாருங்கள் இப்படி குத்தக்குள்ள இந்த இதில் ஒட்டாமல் இருந்ததுன்னா சரி, இந்த சிக்கன் எல்லாம் வெயிட்டுன்ற அர்த்தம். இப்போ எனக்கு இந்த கறி கொஞ்சம் மிஞ்சின கறியெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்டா, கட்லெட் செய்யலாம். இப்படி உருண்டை பிடிச்சி போட்டு இதுக்கு கட்லெட் இந்த ஒரு சோறும் அந்த நான் மதியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சாப்பாடு செய்ய போகிறேன். ஒரு முட்டையை ஒன்று நாங்கள் அடித்து உப்பு கொஞ்சம் போட்டு அடித்து எடுத்துட்டு இந்த முட்டையில் போட்டு இது பண்ணி போட்டு நாங்கள் செய்ய போகிறோம். இந்த கட்லெட் உடையும் வந்து பயப்புறார்கள். கட்லெட்டுக்கு முட்டையில் துவைக்க முதல் கொஞ்சம் கோதுமை மாலை போட்டு மேலால் போட்டு நீங்கள் டஸ்ட் பண்ணலாம். டஸ்ட் பண்ணி போட்டு முட்டையில் போட்டுட்டு இந்த ரசத்தூளில் போட்டு நீங்கள் இப்படி எடுக்கலாம். பாருங்கள் நான் இந்த வடிவாக வருது எனக்கு இந்த கட்லெட். நீங்கள் ஒரு கையில் நீங்கள் போட்டிங்கன்னா மெட்டை கையெல்லாம் நீங்கள் ரசத்தூளை பிரட்டணும். இல்லாட்டி உங்களுக்கு கையிலெல்லாம் பிரட்டக்குள்ள அந்த ரசத்தூள் வந்து சரியான இதாக போயிடும். உங்களுக்கு செய்கிற கஷ்டமாக இருக்கும். இப்போ எண்ணெயை வச்சு நான் இந்த எண்ணெய் நல்லா கொதித்த பிறகு தான் கட்லெட்டுக்கு போடணும். அடுத்த ஒரு டிப்ஸ், இல்லாட்டி கட்லெட் வெடிச்சிடும். நிறைய பேருக்கு இது பிரச்சனை வாரது கட்லெட்டில். பாருங்கள் நல்லா எண்ணெய் கொதித்த பிறகு கிணக்க போடாமல் நான் 4 கட்லெட் தான் போடுறேன். போட்டு பாருங்கள் உடனே நீங்கள் அதை திருப்பக்கூடாது. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தான் நீங்கள் அதை கட்லெட்டை திருப்பணும். மற்ற பக்கத்துக்கு கட்லெட் நல்லா அந்த எண்ணெயில் மூழ்கி தான் பொரிகிற மாதிரி பாருங்கள். இப்போ இந்த கட்லெட்டும் சூப்பராக வந்துருக்குது. நல்லா பொரிஞ்சு எடுத்துட்டேன். கட்லெட்டையும் இப்போ எடுத்தாச்சு நாங்கள். பாருங்கள் பார்க்கவே விளங்குது, உடையாமல் நல்லபடியாக வந்துருக்குது கட்லெட். இதுக்கு நான் ஒரு சோறும் செய்ய போகிறோம். ஒரு ஜெலோ ரைஸ் ஒன்று, ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஒரு ஜெலோ ரைஸ் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு நான் பட்டர் 2 மேசக்கரண்டி போடுறேன். பட்டர் நல்லா உருகி எண்ணெய் மாதிரி வந்த பிறகு தான் நான் இதுக்குள்ளே இந்த வாசனை பொருட்கள் கொஞ்சம் சேர்க்குறேன். வாசனை பொருட்கள் வந்து ஏலக்காய் 3 சேர்க்குறேன், கராம்பு ஒரு 3, கருவாப்பட்டை 2-3 துண்டு, அதோட மிளகு ஒரு 10-15 மிளகு சேர்க்குறேன். மிளகை நீங்கள் முழுசாக போடுங்க, அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். இதோட நான் ரம்பையில சேர்க்குறேன். ரம்பையில் வந்து இப்போவும் உங்களோட சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு வாசத்தோட ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். இந்த ரம்பையில் வந்து நிறைய பேருக்கு இப்போ சேர்க்குறதுக்கு பயம், கேன்சர் வருமாண்டு. உண்மையிலே இந்த ரம்பையில கேன்சர் வர கொண்டும் இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த ரம்பையில் குளிக்கிற இடங்களில் சோப் தண்ணி போகிற இடத்துல இருக்கிற ரம்பலையில் பாய்க்கிறதால இப்படியான பிரச்சனை வரும். மற்றபடி நார்மலாக ரம்பலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு நான் 3 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணியோட உப்பும் மஞ்சளும் நான் சேர்க்குறேன். உப்பு வந்து 2 தேக்கரண்டி சேர்க்குறேன். மஞ்சள் வந்து 1 தேக்கரண்டி சேர்த்து நாங்கள் இதை நல்லா மூடி விடுறோம். அது தண்ணி கொதித்தோடனே அதுக்குள்ளே நான் 1 கப் பால் சேர்க்குறேன். நாங்கள் அரிசி எடுத்த கப்லேயே 1 கப் அளவு பால் சேர்க்குறேன். பால் சேர்க்கக்குள்ளே இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது கொதிக்கும் வரையும் வாங்க நாங்கள் அரிசியை கழுவி எடுப்போம். நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். பாருங்கள் இந்த 2 கப்பையும் அரிசியும் கழுவி இது கொதித்தோடனே நான் அந்த அரிசி இதுக்குள்ளே சேர்க்குறேன். அரிசியை சேர்த்துட்டு நாங்கள் இனி ரைஸ் குக்கரில் நான் செய்கிறேன். நீங்கள் அடுப்பில் வேணுமுன்னாலும் செய்யலாம். சேர்த்துட்டு நாங்கள் இனி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டு இதை மூடி விடுங்க. மூடி விட்டு போட்டு பாருங்கள் இந்த சோறு நல்லா இதாக வந்துருக்குது, உதிரியாக இருக்குது. நான் சேர்த்த அளவு எல்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும் அரிசிக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படுமாண்டு. நான் இந்த அரிசிக்கு எனக்கு இவ்வளோ தண்ணி தான் எனக்கு பாவிக்கிறேன். பாருங்கள் சோறு நல்லா இதாக வந்துருக்கு. இதுக்குள்ளே நான் வெங்காயம் ஒரு பொம்பாய் வெங்காயத்தை நான் சின்ன வெட்டி உப்பு போட்டு இப்படி நல்லா ரோஸ் கலர் வர அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி பொரித்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்க்கல சோறு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் இதுக்கு ஒரு இன்னொரு தக்காளியும் பிப்பிங்காக போட்டு ஒரு சலாட் ஒன்று செய்திருக்கிறேன். பாருங்கள் இந்த ஒரு மதிய உணவுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த சாப்பாடை ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுக்குள்ளே நான் இந்த வெங்காயம் பொரித்து வச்ச வெங்காயத்தை தூக்கில் இன்னும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே நான் இந்த சிக்கனை தூக்கி வைக்கிறேன். நீங்கள் இது வந்து சிலாக்கள் சும்மாவே இதை நீங்கள் சாப்பிடலாம். அந்த சிக்கனை சாப்பிட சும்மாவே வெட்டி சாப்பிட அந்த கறியோடலாம் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படி நீங்கள் சோறோடு சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் இதை வெட்டி காட்டுறேன். வெட்டுக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளே அந்த கறி எல்லாம் நல்லாவே இதாகி மிக்ஸ் ஆகி இந்த சிக்கனோட நல்லா பார்க்கவே இந்த கலர் அந்த வாசனை எல்லாமே இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள்
நல்லா அந்த சிக்கன் இதாக வந்திருக்குது. நீங்களும் உங்களோட வீட்டுக்கு வார விருந்தாளிகளுக்கு கட்டாயம் நீங்கள் எப்படி செய்து அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இந்த வீடியோ முடிய முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டன் அமர்த்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், நான் இதை சாப்பிட்டு பார்த்தேன். அப்படி நல்ல சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது என்னோடய மாமியோட ரெசிபி தான். அவங்களும் நல்லா சூப்பராக சமைப்பாங்க. நான் இப்படியெல்லாம் சமைக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுற முக்கியமான ஒரு ஆள் அவங்க. நீங்களும் இதை செய்து பார்த்து எப்படி வந்திருக்கேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு சமையலில் சந்திப்போம். பாய்.